Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சன்ல சாக்லேட் பனானா சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 4 பீஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. இதுல 2 பீஸ் பிரெட்ல மெல்ட் பண்ண சாக்லேட்டை மேலே தடவிக்கோங்க. இதுக்கு நீங்க நட்டல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நட்டல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் கோகோ பவுடர்ல கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி தான். இப்போ இன்னும் இருக்கிற 2 பிரெட் பீஸ்ல வாழைப்பழத்தை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டு இதுக்கு மேல வச்சு அடுக்கிக்கோங்க. வாழைப்பழம் அடுக்குனதும் வாழைப்பழத்துக்கு மேல சாக்லேட் தடவி வச்சிருக்கிற பிரெட்டை அப்படியே வச்சு கவர் பண்ணிடுங்க. இப்போ இதோட மேல் பக்கத்துலயும் அடி பக்கத்துலயும் நீங்க கொஞ்சமா வெண்ணெய் தடவிக்கோங்க. 2 பக்கத்துலயுமே வெண்ணெய் தடவணும்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால மேல் பக்கத்துல மட்டும் கொஞ்சமா வெண்ணெய் தடவிக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய் நல்லா உருகட்டும். இது நல்லா உருகுனதும் வெண்ணெய் தேய்க்காத பக்கம் இந்த வெண்ணெயில படுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் இன்னொரு பக்கமும் நல்லா வெண்ணெயில டோஸ்ட் ஆகும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமானதும் மறுபக்கத்துக்கு திருப்பிக்கோங்க. இப்போ இது நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. நம்மளோட சாக்லேட் பனானா சாண்ட்விச் தயாராயிடுச்சு. இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ 2ஆ கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும்போதே தெரியுது அதோட கிறிஸ்பினஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இதில் இருக்கிற இந்த சாக்லேட் வாழைப்பழத்தோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்பவும் உங்ககிட்ட இதை செஞ்சு கேட்பாங்க. கண்டிப்பாக உங்களோட வீட்டில் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.